Jungle. ಶ್ರಮಿಕರು ನಾವೇ, ಲೇಬರು ನಾವೇ, ವರ್ಕರು ನಾವೇ, ಕಾರ್ಮಿಕರು. ಮೇಡೆ 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 ಹಕ್ಕು ನಮಗೆ ಸಿಕ್ಕಡೆ. ಮೇಡೆ 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 ಹೋರಾಟದ ಹೆಮ್ಮೆಯ ಹಾಲಿಡೆ. ಮೇಡೆ 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 8 ಗಂಟೆಯ ದುಡಿಮೆ. ಮೇಡೆ ಮೇಡೆ ಮೇಡೆ. ಅದೇ ರೀತಿ ಇವತ್ತಿನ ಒಂದು ಮೇ ದಿನಾಚರಣೆಯ ಒಂದು ಅಂಗವಾಗಿ ಇವತ್ತಿನ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನು ನಾವು ಪ್ರಾರಂಭಿಸೋಣ. ಕಾಮ್ರೇಡ್ಸ್, ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಎವ್ರಿ ಇಯರ್ ಆನ್ May 1st, attendance will be here in the BMA office. On behalf of our executive committee, we welcome you all for this 138th May Day commemoration program. உழைக்கும் வர்க்கம் உரிமையை மீட்க வந்தது மே தினமே, வழி சொன்னது மே தினமே, விதைக்கும் மக்கள் விடியலை பார்க்க வைத்தது மே தினமே, விதி செய்தது மே தினமே, அமெரிக்க புரட்சி அகிலத்தின் எழுச்சி கண்டது மே தினமே, அடிமை வென்றது மே தினமே, அடிமை வென்றது மே தினமே, தொழிலாளர் மே தினமே. துளியை பாலாக்கி கொடுக்கும் குணமே தாய் குணமே, வியர்வை துளியை நிலம் பாய்ச்சி உண்ணக் கொடுப்போர் மே தினமே, ஓய்வே அறியா உனக்கும் ஒரு நாள் விடுமுறை இது தினமே, உழைப்பாளர் மே தினமே, தொழிலாளர் மே தினமே, உழைக்கும் வர்க்கம் உரிமையை மீட்க வந்தது மே தினமே, வழி சொன்னது மே தினமே, விதைக்கும் மக்கள் விடியலை பார்க்க வைத்தது மே தினமே, விதி செய்தது மே தினமே, அமெரிக்க புரட்சி அகிலத்தின் எழுச்சி கண்டது மே தினமே, அடிமை வென்றது மே தினமே, அடிமை வென்றது மே தினமே, தொழிலாளர் மே தினமே, தோள் கொடுப்போம் இந்தியாவையுமே. May Day 8 hours. 8 hours வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி அன்னைக்கு உயிர்த்த அனைத்து காங்கிரஸுக்கும் எக்ஸல் தெரிஞ்சுன்னு காங்கிரஸ் மனுஷன் பிறந்த உடனே சாப்பாடு தான் தேவை. இந்த சாப்பாடு என்ன பண்ணாங்கன்னாக்கா எல்லாம் கும்பலாம் ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಹೋಗಿ ಅನಿಮಲ್ಸ್ನ ಹಣ್ಣು ಮಾಡಿ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ತಿಂತಾರೆ. ಸ್ವಲ್ಪ ಅವರು ಡೆವಲಪ್ ಆಗಿದ ಮೇಲೆ ಅಗ್ರಿಕಲ್ಚರ್ ಶುರು ಮಾಡಿ, ಅಗ್ರಿಕಲ್ಚರ್ ಯಾವಾಗ ಶುರು ಮಾಡಿದ್ರು ಆವಾಗ ಲ್ಯಾಂಡ್ ಆಕ್ಯುಪೇಷನ್ ಆಯಿತು. ಲ್ಯಾಂಡ್ ಆಕ್ಯುಪೇಷನ್ ಆಗಿದ್ಮೇಲೆ அந்த சடாச்சு முதலாளி தொழிலாளி எவன் உஷாரா இருந்தாலும் கொடுத்தான். உஷாரில்லாத போனவன் என்ன பண்ணா அடிமை ஆகிடும். அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனாங்க அடிமைதானம், முதலாளி தொழிலாளி அப்படின்றது அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனாங்க. அதுல என்ன பண்ணா வேலை செய்யறவன் ஆடு ஒர்க்கர் யாரு? தொழிலாளி. அது
அவன் என்ன பண்ணான், முதலாளி என்ன பண்ணான், ரொம்ப சுமூகமா உட்காந்துன்னு எல்லாம் லக்ஸுரி அனுபவிச்சுன்னு வேலை வாங்கினான். இது நான் கண்டிஷன் இல்லாத இப்படிதான் வந்து இதாச்சு. மனுஷன் செஞ்ச வேலை என்னாச்சுன்னா கன்வெர்ட் ஆச்சு மிஷின் போன உடனே வில்லேஜில் இருக்கிறவங்களாம் டவுன் பண்ணான். டவுனுக்கு வந்த உடனே அந்த மிஷின் செய்யற வேலைக்கும் பருத்தி ஃபர்ஸ்ட் துணிக்கு நான் அந்த காலத்துல துணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த துணியில ஸ்டார்ட் ஆனது ஒரு பொருளா டெவலப் ஆகி வரும்போது நோ ஹவர்ஸ் லிமிடேஷன். வேலை வாங்கினே இருப்பான், வேலை செஞ்சுனே இருக்கணும். ஏமாத்தான் வேலை செஞ்சான், ஏமாத்திரம் வேலை வாங்கணும். இது வந்து அன்னிலிருந்து முதலெடுத்து போய் நிற்கும். அதுதான் காரமாசம் என்ன பண்ணாரு, யாரெல்லாம் ஏமாந்தவன் வேலை வாங்க ஏமாத்துறையோ அங்கே வந்து நம்ம கொந்தளிக்கணும், புரட்சி செய்யணும். அவங்க லீட் பண்ணி முன்னாடி நின்று வழி நடத்தி அவங்களுக்கு சுதந்திரமான ஈக்குவாலிட்டியை பண்ணுறது அம்பேத்கர் இருக்காங்க. அது இந்தியாவில் 42ல பண்ணா கூட, அவர் வைஸ்ராய் கமிஷன்ல இருந்து 8 அவர் வேலை பண்ணா கூட, நம்ம ஜிஎஸ் சொன்ன மாதிரி தமிழ்ல லேட்டா பண்ணா கூட இந்தியாவில் 57ல கேரளாவில் வாட்டியாச்சு நவம்பர் 1 வந்து ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணா கூட 67ல கல்கட்டாவில் 69ல வந்து தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணா கூட 9 வந்தாலும் மேனேஜ்மெண்ட் தான். ட்ரேட் யூனிவர்சிட்டி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கணும். அவர் நல்லவர், இவர் கெட்டவர். நம்ம ஹெச்ஆர்ஜி ஒருத்தர் இருந்தார், அவருக்கே வந்து இவர் ஸ்ட்ராங்கு, ராமண்ணா ஸ்ட்ராங்கு, பிஆர்எஸ், இதெல்லாம் யார் வந்தாலும் ஸ்ட்ராங் தான். யார் வந்தாலும் ஸ்ட்ராங் தான். எப்போ 2016ல ஸ்ட்ராட்டஜிக் சேல் வந்துச்சோ, இவங்க உட்காந்து மேக்சிமம் எல்லா ஃபீல்டில் அன்னிலிருந்து கண்டினியூவா போடுறவங்க தான். போராட்டம்னா நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு யார் வந்து நம்ம ஃபுல்ல மேனேஜ்மெண்ட் வந்தாங்கன்னா கூட மேனேஜ்மெண்ட் தான். ஆனா தொழிலாளின்னு இருக்கும்போது இந்த வருஷம் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆன வருஷம் இன்னும் வரலாம் தொழிலாளின்றது நல்லா வேலை செய்யறவங்க தான் பெரிய ஆளா இருக்கணும். ஆனா அது நேச்சர் மாதிரி யாரெல்லாம் ஐடியா யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி மேலே உட்காந்துக்கிறானோ அவங்களாம் மேனேஜ்மெண்ட். அது மாதிரி தான் இன்னைக்கு மேலே கஷ்டப்படுறவங்க இன்னும் வரலாம் கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த வர்க்கத்தில் இருக்கிறவங்க. பட் நமக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் போராட்டம் இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாது. அதுல நம்ம நல்ல சக்சஸ் ஆனது ஸ்ட்ராட்டஜிக்ஸ். இதுல இருக்கிறவங்க எல்லாம் நான் ஒர்க் பண்ண முடியாத இவங்க ஈஸியும் வராது, இதுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து போராட்டத்துக்கு நல்லா இருக்கும். செல்ஃப் கோலோ அடிக்கும். அப்ப என்ன ஆகணும், கோல் நம்ம ரீச் பண்ண முடியாது. அதனால இந்த இன்னைக்கு இருக்கிற இதுக்கு இன்னும் அழகு மாசத்துக்கு வருஷத்துல வரல. அது கூட யார் வந்தாலும் ஆகணும், மேனேஜ்மெண்ட்ல யார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டு வந்தாலும் இன்னைக்கு அன்னைக்கு வீரரசு யார் கரல் மார்க்ஸா இருந்தாலும் சரி, இன்னைக்கு யார் ட்ரேட் யூனியன் நடத்துறாங்களோ அவங்க பின்னாடி நின்று எல்லா போராட்டத்துக்கும் நம்ம அவங்க கார்மிக தினாச்சரண சுபாஷிகள் 138 மேடே ரெவல்யூஷனரி கிரீட்டிங்ஸ் டு ஆல். 138வது தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இதற்கு ஹிஸ்டரி இது. The person does not know history, he cannot create history. ಸಂವಿಧಾನ ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ವೋ ಅವರು ಸಂವಿಧಾನ ಸೃಷ್ಟಿಸಲಾರ. சரித்திரம் தெரியாதவன் சரித்திரம் படைக்க ஆகாது. பாபா அம்பேத்கர் சொல்லிக்கிறார். ஸோ மேடே வந்து எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் we should recollect the messages. The first revolution started in the year of 1593. ஸ்பெயின்ல இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. Factory and fertilizer workers started the revolution regarding 8 hours duty. They achieved. So ಅವರು ಏನು ಅಚೀವ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅದರ ಬೇಸ್ ಅಲ್ಲಿ ಸೆಕೆಂಡ್ ರೆವಲ್ಯೂಷನ್ ಸ್ಟಾರ್ಟೆಡ್ ಇನ್ ದ ಇಯರ್ ಆಫ್ 1817 in the leadership of Robert Ball, ಸ್ಕಾಟ್ಲೆಂಡ್ ಅಲ್ಲಿ ಸೆಕೆಂಡ್ ರೆವಲ್ಯೂಷನ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯಿತು. ಸೊ ಅವರು ಅಚೀವ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಭಾರತ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಾರ್ಟಿಯ ಒಂದು ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ರೆಡ್ ಫ್ಲಾಗ್ ಅಂದರೆ ಕೆಂಪು ಧ್ವಜವನ್ನು ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಮೊದಲು ಎತ್ತಿದಂತಾದ ಚೆನ್ನೈ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ. ಈ ಮೇಡೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ತಸ್ಬಿಯಾಗಿ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಅದೇ ನಮ್ಮ ಮೊದಲು ಕಾರ್ಮಿಕರು 8 ಅವರಲ್ಲ 10 ಅವರು 12 ಅವರು ಕೂಲಿ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಅದಕ್ಕೆ ಹೆಬ್ಬಾಳಿಕೆ ಆಗಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಧನಿಗಳು ಸೌಕಾರಗಳು ಅವರು ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು ಅಷ್ಟು ಕೆಲಸ ಅಂದರೆ 10 ಅವರು 12 ಅವರು 15 ಅವರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಈ ಥರ ಕೂಲಿಗಳನ್ನು ಕೂಡ
ಅವರು ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡು ಮನೆಯಲ್ಲೇ ಇರ್ತಾ ಇದ್ರು. ಸೊ ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಡಿವಾಣ ಹಾಕಿದ್ರು ಯಾರು ಅಂತಂದರೆ ಭಾರತ ರತ್ನ ಸಂವಿಧಾನದ ಶಿಲ್ಪಿ ಡಾಕ್ಟರ್ B.R. ಅಂಬೇಡ್ಕರ್. ಇಲ್ಲಿ ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರು ಇವತ್ತು ಆರಾಮಾಗಿದ್ದು ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಆವತ್ತು ಮಾಡಿದ ಹೋರಾಟ ಅವರಿಗೆ ಇವತ್ತು ಇಲ್ಲಿ BML ಅಲ್ಲಿ ನಮಗೋಸ್ಕರ ಸೀನಿಯರ್ ಸುಮಾರು ಜನ ಹೋರಾಟ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು ನಾವು ಕಂಫರ್ಟಬಲ್ ಆಗಿ ಇದ್ದೀವಿ ಅಂತ ಕಾರಣ ಅಂದರೆ ಸೀನಿಯರ್ ಕಾರ್ಪೊರೇಟ್ಸ್ ನಾವು ಮೇ ಡೇ ಅಲ್ಲಿ 1880 ನಡೆದ ಘಟನೆ ನೆನೆಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆದ್ರೆ ನಮ್ಮ BML ಅಲ್ಲಿ ನಮಗೋಸ್ಕರ ನಾವು ಸ್ಟೇನ್ಲೆಸ್ ಸ್ಟೀಲ್ ಪ್ಲೇಟ್ ಆಗಲಿ, ಸ್ಟೇನ್ಲೆಸ್ ಸ್ಟೀಲ್ ಗ್ಲಾಸ್ ಆಗಲಿ, ಯೂನಿಫಾರ್ಮ್ ಆಗಲಿ, ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟೇಷನ್ ಆಗಲಿ, ಎಲ್ಲ ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ಆಗಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಕರೆದು ಕೊಡೋದಿಲ್ಲ. ಇದೆಲ್ಲ ಸೀನಿಯರ್ಸ್ ನಾವು ನೆನೆಸ್ಕೋಬೇಕು. ಆವತ್ತು ಸೀನಿಯರ್ಸ್ ಮಾಡಿದ್ದ ಸಹಾಯ ವೆಲ್ಫೇರ್ ಅನ್ನ ನಾವು ಇವತ್ತು ಅನುಭವಿಸ್ತಾ ಇರೋದು. ಅದನ್ನ ಈಗಿರುವಂತ ಆಫೀಸ್ ಬೇರರ್ ಅದನ್ನ ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ಲೀಡರ್ಶಿಪ್ ಅನ್ನೋದು ಕಾಮ್ರೇಡ್ಸ್ ಈಸಿ ಅಲ್ಲ. ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸಿಂಗ್ ಆವತ್ತು ಎಷ್ಟು ಲೀಡರು ಕಷ್ಟಪಟ್ಟರು, ಎಷ್ಟೋ ಲಾಸಸ್ ಅನುಭವಿಸಿದ್ದಾರೆ. ಲಾಸ್ಟಿಂಗ್ ಅವರ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಮೆಂಬರ್ಸ್ ಅವ್ರ ವೆಲ್ಫೇರ್ ಎಲ್ಲ ಬಿಟ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು ಕೂಡ ಕಾಮ್ರೇಡ್ಸ್ ಈಗ OBC ಆಗಲಿ, DC ಮೆಂಬರ್ಸ್ ಆಗಲಿ ಸುಲಭ ಅಲ್ಲ. ಫೋನ್ ಎಷ್ಟೋ ಸರಿ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಅಂಡರ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಕಾರ್ಪೊರೇಟ್ಸ್ ಇದ್ದೀನಿ ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ಲ. It is the International Day of Solidarity because it is the need of our solidarity. It is reducing nowadays, so they have taken the theme as the International Day of Solidarity. Coming to this Day 1986, why we remember still the same thing? Our earlier speakers told many struggles happened in 1956, etc., the 18 countries, etc. Why we remember this? They have fought tooth and nail. They have sacrificed. Many deaths happened. Blood bath has happened. And they have achieved this 24 hours has been divided into 3 parts. One is the 8 hours of work, 8 hours of recreation, and 8 hours of rest. And they have achieved it. So that is still we remember it. And it was a great massacre. We can call it as a great massacre. And coming to this in India, as our earlier speaker Narayan sir told, Communist Party leader, Comrade Singaravelar, he has only started this May Day and hoisted the red flag in Chennai during 1923. From that day, the May Day is being celebrated. And ரொம்ப அமைதியாக CD பார்க்கறீங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் சொல்ற வார்த்தை நம்ம அதுதான். அங்க அஜிடேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டா கஷ்டம் வரும். இது வேணாம்னு சொல்ற அந்த வார்த்தைகள் தான். அதன் பிறகு 1889 இந்த போராட்டம் கம்யூனிஸ்ட் ஃபெடரேஷன் தீர்மானம் எடுக்கிறாங்க. 8 hours வந்து கண்டிப்பா நமக்கு வேணும். 8 hours வந்து நமக்கு கண்டிப்பா வேணும். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கின்னு அன்னைக்கு தீர்மானம் எடுத்து 1891 இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் இன் ஜெனீவா இட் இஸ் ராட்டிஃபைடு. 8 hours தான் ஒர்க்கிங் டே. 8 மணி நேரம் வேணும்னு சொல்லி உலக அளவுல தீர்மானம் எடுத்த அந்த வருடம் பிறந்த ஒரு மனிதர் அதன் பிறகு அவருக்கு வாய்ப்பு கிடைத்த சமயத்தில் இந்தியாவில் வந்து ரத்தம் ரத்தம் ஆறா ஓடி போராடிப்பட்ட ஒரு உரிமைகளை வந்து தன்னுடைய பேனா முனையில இந்திய மக்களுக்கு எந்த ஒரே ஒரு இழப்பு கூட இல்லாம சாதித்த ஒரு மனிதர் சொன்னா பாபா சாಹೇಬ್. ಶುರುವಾಗುತ್ತೆ. ಒಂದು ಮಗು ಹತ್ರನೇ ಹಾಲು ಕೊಡ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ನೋವನ್ನ ನಾವು ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಅಂತ ತೋರಿಸ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾವು ಅಡ್ಜಸ್ಟ್ಮೆಂಟ್ ಅನ್ನೋ ತರ ಆಗ್ಬಿಟ್ರೆ ತುಂಬಾ ಕಷ್ಟಗಳ ದಿನಗಳು ಮುಂದೆ ಇದೆ. ಪ್ರೊಡಕ್ಷನ್ ಕೂಡ ಇರುತ್ತೆ, ಜೊತೆಗೆ ನಾವು ಸರ್ವೈವಲ್ ಆಗ್ಬೇಕು. ಇವಾಗ ಇಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನಕ್ಕೆ ನಮ್ಮ ಕಂಪ್ನಿನಲ್ಲಿ ಯಾಕೆ ಮೇಡೆಗೆ ಹಾಲಿಡೇ ಸಿಕ್ಕಿಲ್ಲ, ಪ್ರೈವೇಟ್ ಅವ್ರು ಯಾಕೆ ಕೊಡ್ತಾರೆ, ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾಕೆ ಕೊಡ್ಲಿಲ್ಲ, ಇದಕ್ಕೆ ಹಲವಾರು ಹೋರಾಟಗಳು ನಡೆದಿದೆ. ನಾವು ಕೂಡ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ಗೆ ಒಂದು ಫೋರ್ಸಬಲ್ ಆಗಿ ನೀನಾಗಿ ಕೊಡಬೇಕು ಅನ್ನೋದು ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯ. ಅವ್ರು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲರೂ ಇವತ್ತು ಈ ತರ ಕುತ್ಕೊಂಡು ಮಾತಾಡಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ. ಇದೆಲ್ಲ ಮತ್ತೆ ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಒಳಗಡೆ ಬಂದ್ರೆ ನಾವು ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಬಳಸ್ಕೊಂಡ್ರೆ ನೆನೆಸ್ಕೋಬೇಕು. ಅವ್ರು ಯಾರಿಗೆ ನಮಗೋಸ್ಕರ ನಮ್ಮ ಕಾರ್ಮಿಕ ಹೋರಾಟದಲ್ಲಿ ನಮಗೋಸ್ಕರ ಅವ್ರು ಜೀವ ಕಟ್ಟಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅವರು ನಾವು ನೆನೆಸ್ಕೊಳ್ಳಬೇಕು. It is not a better way. Sometimes there is a only way, the hard way. A victory for one
ಈಸ್ ಎ ವಿಕ್ಟ್ರಿ ಫಾರ್ ಆಲ್. ಈಗ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ಏನಂದ್ರೆ ನಮ್ಮ ಬೆಂಬಲಲ್ಲೇ ಪ್ಲೇಟ್ ಶಾಪಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಎಂಪ್ಲಾಯಿ ರಿಟೈರ್ಡ್ ಆದ್ರು ನಮ್ಮ ಬ್ಯಾಚ್ ಅಪಾಯಿಂಟ್ ಆಗಿ. ಅವ್ರಿಂದ 5 years ಕೂಡ ಆಗಿರಲಿಲ್ಲ ಅವಾಗಲೇ ರಿಟೈರ್ಡ್ ಆದ್ರು 5 years. ಆವಾಗ ಗ್ರಾಚ್ಯುಟಿ ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ, ಯಾಕಂದ್ರೆ 5 years ಬಿಫೋರ್ ರಿಟೈರ್ಡ್ ಆಗ್ತಾರೆ ಅಂತ. ಅವ್ರ ಪಾಪ ಆಮೇಲೆ 4 years ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಇಟ್ಟರು, ಅದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಏನಾದ್ರು ಒಂದು ಹೋರಾಟ ಮಾಡಿದ್ವಿ ಮತ್ತೆ ಸಪೋರ್ಟ್ ತಗೊಂಡು ಅವರು ಫೈನಲ್ ಅವರು ಗ್ರಾಚ್ಯುಟಿ ತಗೊಂಡವರು. ಆ 4 years இந்த மேடை தொழிலாளர் தினம் கொண்டாடுறதுக்கு முன்ன தொழிலாளிக்காக பாடுபட்டவங்க, தொழிலாளிக்காக முன்னெடுக்கிறவங்க, அவங்களுக்கு இறந்தவர்களுக்கு ரெட் சொல்லிட்டோம், இருக்கிறவங்களுக்கு நன்றி தெரியும். இதுக்கு தான் அந்த மேடை வந்து நம்ம கொண்டாடிக்கணும். முதல்ல இதுல மேடைக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்லணும்னு சொன்னாக்கா, ரெட் சொல்லிட்டு சொல்லணும்னு சொன்னாக்கா, காரல் மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின், டாக்டர் B.R. அம்பேத்கர், இவங்களுக்கு வந்து முதல்ல ரெட் சொல்லிட்டு. இன்னைக்கு பெம்மல்ல நம்ம இந்த யூனியன் ஆபீஸ்ல நின்று நம்ம வந்து இந்த விழாவை எடுத்து நடத்துறோம்னு சொன்னாக்கா, இந்த யூனியனை எடுத்துன்னு வரதுக்கு பாடுபட்ட நாராயணன், காம்ரேட், பாலசுப்ரமணியம், அன்னைக்கு இந்த யூனியனை நடத்தி நம்ம கிட்ட இந்த யூனியன் ஆபீஸ் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அவங்க உயிரா இருக்கிறவங்களுக்கு நன்றியும், இறந்தவருக்கு என்னுடைய ரெட் சல்யூட். அதுக்கு முன்ன வந்து நம்ம தொழிலாளின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும்னு பார்த்தோம்னாக்கா, உன்னையும் என்னையும் பெற்றெடுத்த தாய்க்கு முதல்ல நன்றி சொல்லணும். 365 நாள் சம்பளம் இல்லாத, லீவ் எடுக்காத, 16 மணி நேரம் வேலை செய்யற ஒரே ஒரு ஆள் வந்து நம்முடைய தாய். அதனால இந்த நேரத்துல வந்து உனக்கு எனக்கு பணிவிடை செய்யற என்னுடைய தாய்க்கும் நம்ம அனைவருடைய தாய்க்கும் இந்த நேரத்துல அவங்களுக்கு நன்றி சொல்றது பெருமையா நினைக்கிறேன். ಹಿರಿಯ ಕಾರ್ಮಿಕ ವರ್ಗಕ್ಕೂ ನಾವು ಇವತ್ತು ಸಂಸ್ಮರಣೆ ಮಾಡುವ ದಿನಾಚರಣೆಯಾಗಿದೆ. ಹೋರಾಟ ಅಂದ್ರೆ ಆಗಿನ ಕಾಲದ ಹೋರಾಟ ಎಷ್ಟು ಎತ್ತರದಲ್ಲಿತ್ತು. ಈಗ ಮೊನ್ನೆ ಒಂದ್ಸರಿ ನಾವು ಕಾರ್ಪೊರೇಟ್ ಆಫೀಸ್ ಹೋಗುವಾಗ ಈಗ ಹೇಗಿದೆ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಅನ್ನೋದಕ್ಕೆ, ನೀವು ನಿಮ್ಮ ಸಂಘ, ಕಾರ್ಮಿಕರ ಸಂಘ ತುಂಬಾ ಗಟ್ಟಿಯಾಗಿದೆ, ತುಂಬಾ ಫೇಮಸ್ ಅಂತಿರಲ್ಲ, ಆದ್ರೆ ಎಷ್ಟು ಲಾಭ ಬಂದಿದೆ ನಿಮ್ಮ ಬೆಂಬಲಿಗೆ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ ಅಧಿಕಾರಿ, ಅಂದ್ರೆ ಸತ್ಪತಿ ಅನ್ನೋದೇ ಕೇಳ್ತಾರೆ. ನೋಡಿ, ಬೆಲ್ನಲ್ಲಿ 8,000 ಕೋಟಿ ಲಾಭ ಮಾಡ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ 12 ಕಾರ್ಮಿಕ ಸಂಘಗಳು ಒಂದಕ್ಕೊಂದು ಲಿಂಕ್ ಇಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಕಾರ್ಮಿಕ ಸಂಘ ಬಲವಾಗಿಲ್ಲ, ತಗ್ಗಿದೆ. ಅವರು ಲಾಭ ಮಾಡ್ತಾರೆ. ನೀವು ಕಾರ್ಮಿಕರ ಸಂಘ ಬಲವಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ, ನೀವು ಎಷ್ಟು ಲಾಭ ತಂದಿದ್ದೀರಾ ಅಂತ. ಅಂದ್ರೆ ಕಾರ್ಮಿಕ ಸಂಘವನ್ನ ಎಷ್ಟು ಡೌನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋದು ಇದರಿಂದ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾಗ್ತದೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಈ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಹೇಗಿದೆ ಅಂದ್ರೆ, ಅವರೇ ಒಂದು ಕಾಯ್ದೆನ ತಂದ್ಬಿಟ್ಟು ಕೆಡಿಸ್ಬಿಟ್ಟು ಅದಾದ್ಮೇಲೆ ಅವರೇ ನಾವು ಹೋಗಿ ಅವರ ಹತ್ರ ಪ್ರತಿಭಟನೆ ಮಾಡಿ ಅದನ್ನು ತಗೊಳ್ಳೋ ತರ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಬರ್ತಾರೆ. ಮೇಡೆಗೆ ಕಾರ್ಮಿಕರು, ಯಾರು ಕಾರ್ಮಿಕರು? ಬರೀ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋರು ಅಥವಾ ಒಂದು ಸೆಂಟ್ರಲ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಕಂಪನಿ, ಪ್ರೈವೇಟ್ ಕಂಪನಿ ಅಥವಾ ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಖಾನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋರು ಮಾತ್ರ ಕಾರ್ಮಿಕರಲ್ಲ. ಯಾರೆಲ್ಲ ಕಾರ್ಮಿಕರು ಅನ್ನೋದಕ್ಕೆ ದೈಹಿಕ ಶ್ರಮ, ಭೌತಿಕ ಶ್ರಮ, ಮಾನಸಿಕ ಶ್ರಮ, ಈ ಶ್ರಮದಿಂದ ದುಡಿಮೆಯನ್ನು ಯಾರ್ಯಾರು ಸಾಧನೆ ಮಾಡ್ತಾರೋ ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಕಾರ್ಮಿಕರು. ತಮ್ಮ ದೈಹಿಕ ಶ್ರಮದಿಂದ ಕಷ್ಟಪಟ್ಟು ದುಡಿಮೆ ಮಾಡಿ ತಮ್ಮ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನ ಪೋಷಣೆ ಮಾಡುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬನೂ ಕೂಡ ಕಾರ್ಮಿಕರು. விலங்கை அறுத்து எறிங்கள் என்றார் டாக்டர் விஜயசாமி காரணம் சார். அதுக்கப்புறம் வந்து நிறைய போராட்டம் நம்ம இந்தியாவில் கூட ஆகிருக்குதுங்க. இந்தியாவில் வந்து 1948 அப்புறம் 11 ஹவர்ல இருந்தது 11 ஹவர்ஸ் இருந்தது வந்து 8 ஹவர்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸு. அதுவும் நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவரால் தான் அதை பண்ண முடிச்சுங்க. அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் ஃபுட் பிரிண்ட் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம எல்லாமே வந்து அவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதுதான் ಟರ್ಮಿನೇಟ್ಗಳಾಗಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಇಷ್ಟು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ತಗೊಂಡ್ ಬರ್ಬೇಕು. ಸ್ವಲ್ಪ ಜನಕ್ಕೆಲ್ಲ ಮರ್ತು ಬಿಟ್ಟಿದೆ ಅಲ್ಲ, ಮೊದಲು ಇದ್ದಿದ್ದಕ್ಕೂ ಇವಾಗ ಇರೋದಕ್ಕೂ ಇವಾಗ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಹೊಸಬ್ರೆ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಎನರ್ಜೆಟಿಕ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಹಿಮಾಲಯದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಕೂಡ ಹೋರಾಟ ಮಾಡುವ ಕೆಪಾಸಿಟಿ ಆ ಥರ ಇದ್ದಾರೆ ನಮ್ಮ ಹುಡುಗರು ಇವಾಗ ನಾಯಕರಾಗಿರೋರು ಶಾಪ್ ಕ್ಲರ್ಸ್ ಅಲ್ಲಿ.
ಬಟ್ ಇತಿಹಾಸ ನೀನು ಸ್ವಲ್ಪ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಅನ್ನೋದು